எங்க ஊர்ல இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, 2 குரூப்புக்கு இடையில திருவிழாவில் சண்டை வந்துருச்சு. அடிச்சு கொல்லாம விட மாட்டான் கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க எங்க ஊர் நாட்டாம்காரர் வந்தாரு. எப்படி அவங்கள ஸ்டாப் பண்றதுன்னு பறை இசை கலைஞர்கள் ஒரு 50 பேர் 20 பேர் இருந்தாங்க. வாங்க, GN வேலுச்சாமி குரூப், அவங்க வந்து சப்பரத்துல வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வாங்க, இந்த 2 பேத்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னு. இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல. கேட்டா தானே திருப்பி சண்டை போடுவேன். அடிச்ச அடியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நாட்டாம்காரரை பார்த்தேன், ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறைய பயன்படுத்துவாங்க, நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறைய பயன்படுத்தின ஒரே ஆள் நீதாயான்ட்டு. அதனால இது போர் பறை மட்டும் இல்ல, போர் நடப்பதற்கு, போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.